ஹாய் எவ்ரிவான், இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த மாதிரி நீட்டாக எப்படி நம்ம வந்து இன்விசிபிள் சிப் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு தான் காமிக்க போகிறேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு நீங்கள் ஆல்ரெடி நல்லாவே தைக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியமே கிடையாது. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வீடியோவை பாருங்கள், உங்களுக்கே எவ்வளோ ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறது புரியும். ஸோ இது வந்து நான் நார்மல் ரவுண்ட் நெக் எடுத்திருக்கேன். இது வந்து ஓப்பன் அண்ட் பேக் சைடுக்கு இந்த ஓப்பன் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இன்விசிபிள் சிப் எடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சேம் சைடு வைக்கக்கூடாது, அதோட டீத் வந்து நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற மாதிரி கரெக்டாக வச்சுக்கிறேங்க. ஸோ இது வந்து ஒன் சைட் ஃபுட் அப்படிங்கிறதுனால நான் வந்து மாற்றி கீழேருந்து மேல் பக்கம் ஸ்டிச் பண்ணிட்டு வரேன். அதே மாதிரி நீங்கள் சிப் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண போகல நல்லா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுக்கிறேங்க. அப்போ தான் கரெக்டாக கார்னர்லேயே வந்து ஸ்டிச் பண்ணலாம். ஸோ பாருங்கள், நான் கிட்ட காமிக்கிறேன். இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிக்கிறேங்க. சிங்கிள் லைன் கொடுத்தீங்க அப்படின்னா தாராளமாக போதும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே, அதாவது நம்மளுக்கு எவ்வளோ தூரம் சிப் வந்து லென்த் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. சிப் வந்து வெளியில் தெரியவே வாய்ப்பில்லை. ஸோ க்ளோஸ் பண்ணினா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம எந்த இடத்துல வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு பெனில் மார்க் பண்ணிக்கிறோங்க. அதே மாதிரி இதோட ஆப்போசிட் மெட்டீரியல்லையுமே கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம எந்த இடத்துல சிப் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத ஒரு சின்னதாக மார்க் பண்ணிக்கலாம். அப்போ அப் அண்ட் டவுன் வராது, ரொம்ப நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். அண்ட் குட் சைட் ராங் சைட் ரெண்டு பக்கமே நான் மார்க் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்மளோட ஆப்போசிட் டிரெக்ஷனில் சிப் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட ரைட் சைட் பார்ட்டில் இந்த மாதிரி நெக்லைன் வந்து நம்ம 1 இன்ச் தான் நான் வந்து தையல் இடைவெளி சிப் அட்டாச்மெண்ட்டுக்கு எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி சிப்பை வந்து பார்த்திங்கன்னா அதாவது நல்ல பக்கம் வந்து ஃபேப்ரிக்கோட குட் சைடுக்கு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ இதையும் அதே மெத்தடில் வந்து சிப் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கார்னர்லேயே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக சிப் ஓப்பன் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். சிப் அப்படியே இருக்கும்பொழுது நம்ம நேராக ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங்கில் வந்து கண்டிப்பாக சிப் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இருக்கும், இன்விசிபிளாக இருக்காது. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேங்க. நம்ம ஆல்ரெடி எந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணோமோ அதே பாயிண்டில் இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நீட்டாக நம்மளுக்கு இன்விசிபிள் சிப் வந்து எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லா நீட்டாக விளங்கும். பாருங்கள், நான் க்ளோஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையுமே சிப் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இல்லை. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கீழ் பக்கம் வந்து ஓப்பனில் இருக்குது. ஸோ அந்த ஓப்பனையும் எப்படி தைக்கணுங்கிறத காமிக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ராங் சைட் ஃபேஸ் டு ஃபேஸ் குட் சைடு வச்சுட்டு பாருங்கள், நான் இந்த இடத்துல காமிக்கிறேன். த்ரெட் வந்து எந்த இடத்துல அந்த பின் மார்க் வச்சுருக்கிற இடத்துல கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே தான் முடிஞ்சிருக்கு. கீழே இருந்து நம்ம வந்து லைனை இந்த மாதிரி லைட்டாக மார்க் பண்ணிக்கலாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ பாருங்கள், அந்த ஸ்டிச்சில் இருந்து லெஃப்ட்டுக்கு ஒரு பாயிண்ட்டு 1/8 அந்த அளவில் வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் லைன் கொடுத்துக்கலாம். இது வந்து நான் ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண அதே லைனில் இல்லை, கொஞ்சம் லெஃப்ட்டுக்கு தள்ளி 1 பாயிண்ட் மாதிரி வந்து நான் தள்ளி தான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன். இப்படி ஸ்டிச் பண்ணுறதுனால நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து இன்னும் நீட்டாக இருக்கும். அந்த மாதிரி 2 லைனில் ஸ்டிச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதே விளங்காது. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ நீட்டாக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ சிப் வந்து அட்டாச் பண்ணியாச்சு. அண்ட் இதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அண்ட் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு சிப்பையும் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிறேங்க. இதுக்கப்புறம் ஃபேஸிங் இன்விசிபிளாக நம்ம வந்து சிப்பை அட்டாச் பண்ணிவிட்டு அதை எப்படி நம்ம நெக்லைனோடு சேர்த்து நீட்டாக அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறது காமிக்கிறேன். ஸோ ஃபேஸ் டு ஃபேஸ் இந்த மாதிரி குட் சைடு வச்சுக்கோங்க. நம்ம என்ன இடைவெளியில் அளவு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோமோ ஸோ அதை மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்பொழுது சிப் வந்து ஓப்பனில் இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி 1/2 இன்ச்சு தான் நான் தையல் இடைவெளி கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரியே 1/2 இன்ச் கொடுத்துட்டு இந்த பக்கம் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்குது. ஸோ அதை வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ கட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து கட் மார்க் தான். நம்ம வந்து என்ன நெக்ஸ்ட் ஸ்டிச் பண்ணாலுமே கட் மார்க் தான் அதோட பேட்டர்னை வந்து கரெக்டாக வந்து டேர்ன் அப்புறமா காமிக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கட் மார்க் போட்டுக்கலாம். த்ரெட் லைன் வந்து டச் பண்ணாமல் நீங்கள் கட் மார்க் போட்டுக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி கட் மார்க் போட்டதுக்கப்புறமா ஃபேஸிங் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதோட ஃபேஸிங் மேலே ஒரு ஸ்டிச் லைன் வந்து எட்ஜ்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் லைன் கொடுத்துக்கலாம். ஸோ இப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து ஃபேஸிங் வந்து வெளியில் தெரிகிற மாதிரி இருக்காது, இன்விசிபிளாகவே நம்மளுக்கு நெக்லைன் கூட நல்லா நீட்டாக நம்மளுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி. அண்ட் இதுக்கப்புறமா ஃபேஸிங் வச்சபடியே இந்த எட்ஜ்லேயே வந்து சிப்புக்கு மேலேயே நம்ம வந்து சிப் கரெக்டாக நம்ம ஆல்ரெடி எங்கே ஸ்டிச் பண்ணோமோ அந்த லைன்லேயே ஸ்டார்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் லைன் கொடுத்துக்கலாம்.
ஸோ பாருங்கள் சிப் லைன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு. இது வந்து ஓப்பன் ஆகாது. எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் இருக்குது. இதை வந்து நம்ம ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ இந்த கார்னர் பாயிண்டில் கரெக்டாக சிப்பை வெளியில் எடுத்து விட்டுக்கலாம். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி ராங் சைட் கூட உங்களுக்கு நீட்டாக வந்துடும். நெக்லைன் வந்து வெளியில் தெரியாது. ஸோ இந்த மாதிரியே நம்மளோட அதாவது இது லெஃப்ட் சைட் பீஸ் ரைட் சைட் பீஸும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். சேம் ப்ரொசீஜர் தான். நம்ம வந்து 1/2 இன்ச் இதே மாதிரி நெக்லைன் ஸ்டிச் பண்ணிக்கிறங்க. இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம வந்து எக்ஸஸ் ஃபேப்ரிக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் மார்க் போட்டுக்கலாம். கட் மார்க் போட்டதுக்கப்புறமா நம்ம பார்த்திங்கன்னா இதே மாதிரி கரெக்டாக வெளியில் நம்ம வந்து ஃபேஸிங்கோட சைடில் அவுட்லைன் கொடுத்துட்டு ஸோ பார்த்திங்கன்னா ஃபேஸிங்கோட பக்கமும் நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்தாச்சு. ஸோ கொடுத்ததுக்கப்புறமா நம்ம மறுபடியும் சிப்புக்கு மேலேயே ஃபேஸிங் இந்த மாதிரியே நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு சிப்போட எட்ஜில் ஸ்டார்டிங்கில் ஸ்டிச் பண்ணோம் பார்த்திங்களா, அதாவது சிப்பை ஓப்பன் பண்ணுவாங்களே அதே மாதிரி இதில் ஒரு ஸ்டிச் லைன் கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான். ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம வந்து சிப்பை அட்டாச் பண்ணுறது அண்ட் ஃபேஸிங் எப்படி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதும் நான் காமிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ அவங்களுக்கும் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயந்தான், எங்களோட நெக்ஸ்ட் மந்த் அதாவது நவம்பர் பேட்சுக்கு ஜாயின் பண்ணுற லிமிட்டட் ஸ்டூடெண்ட் மட்டும்தான். ஸோ அவங்களுக்கு 15 yards ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக நாங்கள் வந்து இஷ்யூ பண்ண போகிறோம். ஸோ யாரெல்லாம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண ஆசைப்படுறீங்களோ மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட சீட்டை புக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.